ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, அவுலை வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுல் அல்வா. ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 1 கப்பு அவுலை வச்சு, இந்த மாதிரி நான் லேசான அவுல் தான் வச்சுருக்கேன். 2 நிமிஷம் வறுத்து எடுத்து அதை அப்படியே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைங்க. 2 நிமிஷம் போதும். இந்த மாதிரி மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுங்க. பவுட்ரு பண்ணி எடுத்து அதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஸோ தேங்காய் பால் 1 பால் 2 பால் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ 3 கப்பு பால் நான் எடுத்துருக்கிறேன். 3 கப்பு பால், 1/2 கப்பு தண்ணி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனை வச்சு அந்த பால் அப்படியே ஊற்றி அந்த அவுலெல்லாம் நல்லா கிண்டுங்க, கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நான் 1 கப் அவுலுக்கு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை போடுறேன். நீங்கள் மண்டை வெல்லம் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். தட்டி போட்டுக்கோங்க. நான் போட்டுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். இந்த மாதிரி எள் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி கை விடாமல் கிண்டணும், நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். ஸோ அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை நல்லா அப்படியே கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். மறுபடியும் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். அப்புறம் தட்டில் கொஞ்சம் எள் நல்லா போட்டுக்கலாம், நெய் தடவி. இந்த மாதிரி பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நெய்யெல்லாம் கக்கி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அல்வாவை வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வாங்க, அல்வா ரெடி. ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.